4ஆம் மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி பலிகளை அவருக்கென்று நாம் செலுத்த நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். சேர்ந்து பாடுவோமாக. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பு நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பு நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்தபோது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாதைகள் என்னை சூழ்ந்தபோது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம்
வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக என்னை வைத்தீர். கண்ணீரின் பாதையில் கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்தார் நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை ஒரு விசேஷித்த ஒரு கிருபையினால் அபிஷேகத்தினாலே நிரப்புவாராக. நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க, உங்க பாத்திரத்தை ஆண்டவர் நிரம்பி வழிய செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. சொல்லுவோம், உயிரடைய வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே,
என்னை உயிரடைய செய்யுங்க, உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. இந்த காலவேளையில் நம்மை உயிர்ப்பிக்கிறவர் தேவனுடைய வல்லமை. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, வல்லமை வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. Yes Lord, இந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. நதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, நிரப்பிட இப்போதே வாருமே, உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, நிரப்பிட இப்போதே வாருமே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உன்னத பலத்தினம் ஓடிடும் ஆத்தும தரிசனம் தந்திடும், உன்னத பலத்தினம் ஓடிடும் ஆத்தும தரிசனம் தந்திடும், உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மகிமையின் மேகம் மூடட்டுமே, பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மகிமையின் மேகம் மூடட்டுமே, உம்மை ஆராதிக்க கூடினோம் உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, மரங்கள் கிரியை செய்யட்டுமே, கனிகள் எங்களில் வளரட்டுமே, மரங்கள் கிரியை செய்யட்டுமே, கனிகள் எங்களில் வளரட்டுமே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, எம் கைகளை உமக்கு உயர்த்துகிறோம், உள்ளத்தில் உம்மை வாழ்த்துகிறோம், என் கைகளை உமக்கு உயர்த்துகிறோம், எம் உள்ளத்தில் உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே,
Hallelujah. யானவரே உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. நல்ல கரங்களை தட்டி ஆவில ஹalleluya ஒரபலரதர நமக பலபரபதுர நமக பலபரபரப ஷகதர நமக பலபரபரப ரிகமன பதுர பலபரபரபதுர நமக பலபரபரப ஷபரபரபரபரப ஹalleluya. ஓ தேவனுடைய ஹalleluya வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது ஓ ஹalleluya ஒரு பரிசுத்தம் உண்டாகுகிறது, எல்லா கட்டுகளும் அகன்று போகிறது. ஒரு தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நுகங்களை எல்லாம் முறித்து போடுகிறது. ஓ வாழ்க்கை லகுவாய் மாறுகிறது. ஒரு ஜீவனின் மார்க்கத்திலே நாம ஹalleluya தொடர்ந்து முன்னேற முடிகிறது. ஓ நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக, ஆவியில நிரம்பி கர்த்தரை உயர்த்துவோமாக, துதிப்போமாக. ஓ ரகபலபரபதுரடப கபரபலபரப ஷபரபலபரபலபரபரப ரிகபலபரபதுரடப கபரபலபரபரபரப ஒரு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக எல்லாரும் ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஓ ரிபானா ஷமனா ரேகோ ரஹதரடபு ரப கபலபரப ரிகமனா ஹந்தரடபு ரபை கரடபலபலபலப ரிகமனா தியர கபலபலப ஷபரப கபலபலபலபலப ஓ ரகபலபரபதுரடபலபலப ஷகதரடப ரிகமலபரப ஹalleluya ஓ ரிகமலபரபதுரடபலபலபதுரடபலப ஹalleluya. தேவனுடைய ஆவியினாலே எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக அவருடைய சமூகத்தில் நம்மை அழைத்து வந்திருக்கிறாரே, நம்மை அடையாளப்படுத்தி இருக்கிறாரே, நம்மை முன்குறித்து இருக்கிறாரே, நம்மை வேறு பிரித்து இருக்கிறாரே, தமக்கென்று நம்மை தெரிந்தெடுத்து இருக்கிறாரே. நல்ல கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே என்னையும் ஆண்டவரே நேசித்தீரே, எங்கள் மேல் அன்பு வைத்தீரே, அந்த அளவற்ற அன்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னிலே வெளிப்பட்ட அந்த தேவனுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya ஓரபலர ஷபரபலபா தாங்கட்டுமே உம் கிருபை தேவனே, தனிமையில் நடக்கும் போதெல்லாம் பலவீனத்தில் உம் கிருபை பூரணம் என்னில் விளங்க வேண்டுமே. இந்த காலை வேளையில எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு போதுமானது உம்முடைய கிருபை மாத்திரம் தான் ஆண்டவரே, என்னை தாங்கி நடத்துகிறது உம்முடைய கிருபை மாத்திரம் தான் ஆண்டவரே, இம்மட்டும் எனக்கு உதவி செய்தது உம்முடைய கிருபை மாத்திரம் தான் ஆண்டவரே. இந்த அதிகாலை நேரத்தில் அதிகமாய் உம்முடைய கிருபையை ஆண்டவரை எதிர்நோக்கி எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஹalleluya கிருபையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹalleluya தாங்கட்டுமே உம் கிருபை தேவனே, தனிமையில் நடக்கும் போதெல்லாம் பலவீனத்தில் உம் கிருபை பூரணம் என்னில் விளங்க வேண்டுமே. தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனே உம் கிருபை தாங்கட்டுமே. தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனே உம் கிருபை தாங்கணுமே. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே
கிருபைக்காக அழைத்தீரையா. எந்தன் சேவையை நீ நினைக்கணும். உமது தரிசனங்கள் என் வாழ்விலே நீங்க நிறைவேற்றி முடிக்கணும். கிருபை மாறாத தேவ கிருபையே, 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 நாள்தோறும் தாங்கும் கிருபையே, 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 மாறாத தேவ கிருபையே, 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 நாள்தோறும் தாங்கும் கிருபையே. தாங்கட்டுமே உம் கிருபை தேவனே, தனிமையில் நடக்கும் போதெல்லாம் பலவீனத்தில் உம் கிருபை என்னில் விளங்க வேண்டுமே. தாங்கட்டுமே தேவனே, தனிமையில் நடக்கும் போதெல்லாம் பலவீனத்தில் உம் கிருபை பூரணம் என்னில் விளங்க வேண்டுமே. இந்த காலை வேளையில நம்ம எந்த சூழ்நிலை வழியாய் கடந்து போனாலும் இந்த சூழ்நிலைக்கு அவருடைய கிருபை போதுமானது. பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்ன காரியம் அதுதான், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். இந்த காலவேளையில் நமக்கு தேவையான அத்தனை கிருபைகளையும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அவரை துதிக்கும் பொழுது நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அவரை தேடும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி நமக்கு உதவி செய்ய அவருடைய கிருபை போதுமானதா இருக்கிறது. அவருக்கென்று நிற்ப ஹல்லேலூயா நமக்கு அது பலன் தருகிறது. அவருக்கென்று வாழ நமக்கு உதவி செய்கிறது. அவருக்காக ஓடி ஓடி உழைக்கிறதற்கு அந்த கிருபை தான் நம்மை முன்னின்று வழி நடத்தி செல்லுகிறது. அந்த நல்ல தேவ கிருபைக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. ஆண்டவரே, உம்முடைய அளவில்லாத கிருபையை எங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளில் நாங்கள் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகளை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆண்டவரை பொறுப்பெடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நீர் ஆசீர்வதித்து தர போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உமக்காக ஆண்டவரே சாட்சியாய் வாழ உம்முடைய சேவையை செய்ய எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாட்களிலே நல்ல ஜெபம் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருடைய இப்போ பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்னும் ஒரு நாட்களில் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க கர்த்தர் நமக்கு நிறைய திட்டங்களை தந்திருக்கிறார். அதற்குரிய ஆட்களையும் தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுமா. ஆகவே இந்த நாளிலையும் கூட இந்த எபிரேய நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது விசுவாச வீரர்கள் அட்டவணை என்பதை பார்க்கிறோம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஒரு விசுவாசம். நமக்கு பேரே என்னது? விசுவாசிகள். விசுவாசிகளின் தகப்பன், விசுவாசிகளுடைய தாய். ஆகவே இந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு அதிகாரமே எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேய நிருபக்காரர் சொல்லும்போது 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசமானது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். விசுவாசமானது என்ன? நம்பப்படுவடைய உறுதி, காணப்படாதவுடைய நிச்சயமா இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மே மாசத்துல நாம எதையெல்லாம் கர்த்தர் நமக்கு தருவார், நம்ம சந்திப்பார், நம்ம பயன்படுத்துவார் என்பதை ஒரு தூர தரிசனமாக, அல்லது இன்னைக்கு நம்ம கையில் இல்லை, இன்னைக்கு கையில் இன்னைக்கு இந்த ஆபிரகாம் உதாரணம் வச்சுக்கலாம். வேதத்தில் வாசித்து பார்க்குறோம். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது ஒன்றும் இல்லை, ஆனால் அவரை குறித்து சொல்லியப்பா நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வாடினாரு. உடனே ஜனம் எல்லாத்தையும் புறப்பட்டு வாடினாரு. யாரை நம்பி வர்றான்? கர்த்தரை நம்பி வர்றான். ஆமென் சொல்லும். அல்லேலூயா. அந்த தேசத்தை இன்னும் பார்க்கல. அப்போ அவர் சொல்ல, நீ என்ன நான் சொல்கிறபடி கேட்டு நான் சொல்கிறபடி வந்தேன்னா உன் சந்ததி என்ன செய்யுமா?
வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மண்டலத்திலையும் மாறும். அதெல்லாம் அவன் அவர் பார்க்கல. ஆனாலும் கர்த்தர் சொன்னபடி செய்வாருங்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். என் ஆண்டவர் என்ன செய்வார்னா, என் சந்ததியை, என் தலைமுறை இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்று இல்லாட்டலும் வேதம் நமக்கு சொல்லி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாசத்துல என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனா எல்லாம் நல்லா நடக்கும். நல்ல கரங்களை கத்துற ஆண்டவர். ஏன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார். அவர் ஆபிரகாமை அழைத்தார், ஒன்னு இல்லாதவனை கூப்பிட்டாரு. ஒன்னு இல்லாதவனை கூப்பிட்டு, உன்னைய நான் நிறைவா வானத்து நட்சத்திரங்கள் கடற்கரை மண்டலத்தினை உன்னை ஆசீர்வதிப்பேன். அதை அவன் விசுவாசித்து வீட்டை விட்டே புறப்பட்டான். இன்னைக்கு ஆண்டவரை நம்பி எத்தனை பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரீங்க? அல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான் அல்லேலூயா சொல்றாங்க. ஆமென் சொல்லும் அல்லேலூயா. அதுல கிட்டத்தட்ட 14 பேரை இந்த எபிரேய நிருபக்காரன் சொல்றாரு. இந்த 14 பேரும் கர்த்தருக்கு மேல விசுவாசம் வச்சு ஆண்டவரை நம்பி வந்தாங்க. குறிப்பா ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லப்படும் கேட்டீங்கன்னா, அந்த 8ஆம் வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பிறப்புகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது என்ன செய்தான்? கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு, எங்க போறேன்னே தெரியாம போனான். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கர்த்தர் கூப்பிட்டார், அவ்வளவுதான். ஆமென் சொல்லுமா. வாழ்நாறு வந்தேன், எங்க போன்னு சொன்னாரு, அங்க போனார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன்னா அவர் சொல்லாரு, எனக்கு முன்னால போறார். ஆமென். வாயின்று சொன்னவர், அழைத்தவர், என்னை அனுப்பும் போது எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமை அழைத்த போது அழகா சொல்லப்படுகிறது, தான் போக இடம் என்னதென்று அறியாம இருந்த புறப்பட்டு போனான். அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் எப்படி இருந்தானா, பரதேசியை போல சஞ்சரித்தான். அந்த வாக்குத்தத்துக்கு உடன் சொந்தரான ஈசாக்கு யாக்கோபோட கூடாரங்களில் குடியிருந்தான். எதற்கு அதெல்லாம் குடியிருந்தான் அப்படின்னா, அப்புறம் சொல்லுங்க 10ஆம் வசனம் சூப்பர் சொல்றேன்னா, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு என்ன செய்தான்? அவன் காத்திருந்தான். ஒரு பெரிய ராஜ்யத்தை கத்த கொடுக்க போறாரு, தேசத்தை கொடுக்க போறாரு. அந்த பரம தேசத்தை அடைவதற்கு இந்த உலகத்துல பரதேசியை போல இருந்தானா. எப்படி இருந்தாரா? அவன் செல்வத்தை பூமி தாங்கிக் கொள்ள முடியும். ஆனாலும் அந்த தன்னுடைய நம்பிக்கையை அந்த உலக பிரகார பொருளிலேயோ பொண்ணுலேயோ வைக்காம அந்த பரம தேசத்தை அழகாக சொல்றாரு. அவன் காத்திருந்தான், தேவன் தாமே கட்டி உண்ணாக. ஆகவே ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தினால கர்த்தரை நம்பி வீட்டை விட்டு ஆண்டவர் கூப்பிட்ட இடத்துக்கு புறப்பட்டு போனது போல, அந்த அம்மா பாருங்க, ஆபிரகாமுடைய மனைவியாக சாராள், அந்த அம்மா என்ன செய்றாங்க பாருங்க, விசுவாசத்தினாலே. இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்திலும் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு நல்லா சொல்லுங்களேன், விசுவாசிக்கிறவனுக்கு நல்லா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு இந்த மாசத்துல என்ன நடந்தாலும் எல்லாம் நல்லா நடக்கும். ஏன்னா எனக்கு முன்னால போறாரு. ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த மாசத்துல அங்க விசுவாசத்தினால நாங்க பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம், பெரிய காரியங்களை காண்போம். இப்போ இன்னைக்கு 1ஆம் தேதி ஒன்றும் நடக்கல, ஆனா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அவர் இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஆபிரகாம் வாழ்க்கையில இல்லாதவர்களை இருக்கிறவர்களை அழைத்ததுனால விசுவாசித்து புறப்பட்டு போனா, அவனுடைய வாழ்க்கையில தேவன் அவனை வல்லமாய் பயன்படுத்தி தேசங்களுக்கே தகப்பனா மாத்திட்டார். அவனுக்கு பேர் விசுவாசிகளின் தகப்பன். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசியின் தகப்பனா மாற போறீங்க? எத்தனை பேர் விசுவாசிகளின் தாயா மாற போறீங்க? அடுத்து சாராளை பாருங்க. அந்த அம்மா பற்றி சொல்லும்போது, சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி, அவங்க அடுத்து முக்கியமான ஒரு காரியத்துக்கு வராங்க. கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளா இருந்தாலும் பிள்ளை பெற்றாள். வயது முதிர்ந்த வயதுல யாரு பிள்ளை பெற்றெடுப்பாங்க? எல்லாம் ரிட்டையர்டு கேஸும்பாங்க. ஆனால் ரிட்டையர்டு கேஸு, ஆகாத கேஸு, தள்ளப்பட்ட கேஸு, ஒன்றுக்கு உதவாத கேஸுகளை தான் கர்த்தர் நல்ல கேஸை மாற்ற போறாரு.
நீங்கள் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசித்தா போதும். விசுவாசித்தால் இவருடைய மகிமை காண்பாய். ஆமென். எந்த ஏரியாவில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யணும், உங்கள் பர்சனல் லைஃப்லையா, உங்கள் ஃபேமிலிலையா, உங்கள் பொருளாதாரத்திலையா, அல்லது உங்கள் ஊழியத்திலையா, அல்லது உங்களுடைய தேவையில் எந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவர் என்னை பெருக செய்யணும், என்னை வளர செய்யணும், என் மூலமாக அவருடைய நாம மையப்படணும். இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு தரிசனமான போது எப்படி தரிசனம்னா எல் ஷடாய். எல்லாம் சொல்லுங்க, எல் ஷடாய் நாள் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். முதிர்ந்த வயதிலையும் முதிர்ந்த வயது உள்ள தகப்பன், முதிர்ந்த வயது உள்ள தாய், அவர்களால் இனி அவர்களால் எந்த ஒரு குழந்தையை பெற்றெடுக்க கூடாத ஒரு சூழ்நிலையிலையும் எல் ஷடாய் சர்வ வல்லமுள்ளவர் ஆபிரகாமை கூப்பிட்டு வெளியே கூப்பிட்டு அவன் கூட்டாரத்தில் உட்கார்ந்துருந்தாரு. கூட்டாரத்தில் உட்கார்ந்து கூப்பிட்டு கமாவ் வெளியே வாடினார். வெளியே வந்தான். லுக்கா மேலே பாருனார். மேலே பார்த்தான். நட்சத்திரத்தை எண்ணக்கூடுமோ முடியாது, கடற்கரை மண்ணை எண்ணக்கூடுமோ முடியாது, ஆனாலும் எண்ணக்கூடாத அளவுக்கு ஒன்னையும் உன் தலைமுறையிலையும் ஆசிரிப்பண்ணார். ஆபிரகாமுக்கு கொடுத்து அப்படியே கீழ்ப்படினா. அப்புறம் சாராளும் ஐயா மட்டும் கீழ்ப்படிஞ்சா போதாது, அம்மாவும் கீழ்ப்படிஞ்சா தானே அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. இங்கே வந்த தாய்மார்கள் தகப்பன்மார்களுக்காக ஸ்தோத்திரம். சாராளையும் இப்படி விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி, அப்புறம் சொல்ல கற்பந்திரிக்க பலனடைந்து வயது சென்றவளாக இருந்த பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் அடுத்து சொல்லப்படுகிறது, சரீரம் செத்தவள் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்துள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை உள்ள எண்ணிருந்த மண்ணிலை போலும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும், எல்லாம் சொல்லுங்க 13வது வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமி மேல் தங்களை அந்நியரும் பிரதேசங்களும் என்று அறிக்கையிட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசத்தினாலே மரித்தார்கள். விசுவாசத்தினாலே ஆரம்பித்தார்கள், விசுவாசத்தினாலே மரித்தார்கள். ஆரம்பத்தில் எந்த விசுவாசம் வச்சிருந்தாங்களோ அதை கடைசி வரையமும் அந்த விசுவாசத்திற்காக போராடினார்கள், விசுவாசத்திற்காக மரித்தார்கள். ஆரம்பம் நல்லா இருக்கும், முடிவு நல்லா இருக்காது. கலாத்திய சபைக்கு சொல்றாரு, ஆரம்பத்தில் நல்லா ஆரம்பிச்சீங்களேன், ஆவியில ஆரம்பிச்சீங்க, ஆனா மாம்சத்துல போய் முடிச்சீங்களே. ஆவியில நல்ல ஆரம்பமா இருந்தாலும் அப்படியே நம்ம ஆவியிலே முடிவிலையும் கடைசி வரைக்கும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதற்கொண்டு எனக்கு கிரீடம் வைக்கப்படும். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமா அதில் விரும்ப யாவருக்கும் அதை அந்நாளிலே தந்துடுவார். ஆகவே இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தினால இன்னைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் 1ஆம் தேதியில் நாம் எதிர்பார்த்தது ஒன்று நம்ம கையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனந்த ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு முன்னே போய் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். எந்த ஏரியாவில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம், வேலையில் செய்யணுமா விசுவாசிங்க, குடும்பத்தில் செய்யணுமா விசுவாசிங்க, உங்கள் பள்ளி படிப்பில் உதவி செய்யணுமா விசுவாசிங்க, உங்கள் ஊழியத்தை உதவி செய்யுமா உதவி செய்யும். உங்கள் சரீரத்தில் இன்னைக்கு சரீரமே செத்து போய் டாக்டரே முடியாமல் இனி பிழைக்காத கேஸ்ன்னு ஒருவேளை சொல்லியிருக்கலாம். ஆனால் டாக்டருடைய பார்வையில் அது முடியாது தான், ஆனால் என் தேவனுடைய பார்வையில் அது எல்லாம் முடியும். ஆமென், ஆமென், ஆமென். ஆகவே இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர் என்ன செய்தால் மேலான மகத்தான காரியங்களை செய்தார்கள். ஆகவே அவர் விசுவாசத்தோட மரித்தார்கள். 14ஆம் வசனம், இப்படி அறிக்கையிடுவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். ஆமென் சொல்லுமா. என்ன தேசமா? சுயதேசம். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. சுயதேசம்னா சொந்த தேசம். ஆமென் சொல்லுமா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் ஆபிரகாம் பாருங்க பரதேசியை போல சஞ்சரித்தான். அது மட்டும் அல்ல, 15ஆம் வசனம், தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களே, ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதை அல்ல, அதிலும் மேன்மையான அந்த பரம தேசத்தையே விரும்பினார்கள். அல்லேலூயா சொல்லுமா. ஆகவே நாமும் அந்த பரம தேசத்தை ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே குடியிருந்தாலும் என் சொந்த தேசம், என் சுய தேசம் நான் போகணும். இதில் நிறைய காரியங்களை சொல்லியிருக்குது. குறிப்பாக ஒன்று சொல்கிறேன். 22ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை அவர்கள் என்ன செய்த அந்திய காலத்தில் சொல்லி தன் எலும்புகளை கொடுத்து கட்டளையிட்டான். சொல்கிறான், எப்போ எகிப்துக்கு நம்ம வந்தோம், அப்பா கூப்பிட்டு வந்தேன், நான் முதல்ல எகிப்துக்கு வந்தேன்,
நீங்கள் எல்லாரும் என்னை வித்துட்டீங்க, நான் எகிப்துக்கு கத்தரை கொண்டு வந்தார், அப்புறம் நம்ம அப்பா தலைமையில் 70 பேர் வந்தாங்க, இன்னைக்கு திரளா கத்தரை ஆசீர்வதிச்சாரு, நானும் ஒரு 430 வருஷம் இந்த ஊரில் இருந்துட்டோம் எகிப்து தேசத்தில். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திப்பார். ஆமேன்னு சொல்லுமா? இப்போ கர்த்தர் என்ன சொன்னா, நான் மட்டும்தான் வந்தேன், ஆனால் என் மூலமா ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, எகிப்தில் என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தாரு. ஆனால் இந்த தேசத்தில் நம்ம நிரந்தரமா இருக்க போறதல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் வரும்போது இந்த தேசத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திப்பார். ஆமேன்னு சொல்லுமா? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கும் போது நான் மரிச்சிடுவேன், நான் மரிச்சாலும் என் எலும்பு இங்கே இருக்கும். அந்த எலும்புகளை ஒரு நாளில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா தாயகத்துக்கு கொண்டு போவீங்க, சொந்த ஊருக்கு. விசுவாசத்தினால நாம் எப்படி யாராவது சொல்ல முடியுமா, நான் மரிச்சிருவேன் அதுக்கப்புறம் என்னென்ன காரியம் நடக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் யோசேப்பு சொல்கிறான், ஏன்னா இது ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒன்றா சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் யோசேப்பு சொல்கிறாரு, யோசேப்புக்குள்ள விசேஷத்தை ஆவி இருந்தது, அபிஷேகம் இருந்தது. ஆனால் தூரதரிசனம் இனி என்ன நடக்குங்கிறத அழகாக சொன்னார். ஏன்னா எகிப்து தேசத்தில் அன்றைக்கு இந்த பார்வோனுக்கு அந்த தரிசனத்தை, அந்த சொப்பனத்தை சொல்லி விளக்க சொல்லி அவனுக்குள்ள விசேஷத்தை அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அந்த ஆவிக்குரிய வரங்களையும் கொடுத்து செயல்பட செய்தார் அந்த ஆண்டவர். கடைசியில் அவனை குறித்து சொல்றாரு, அவன் ஜனங்களை குறித்து சொல்றாரு, இந்த தேசத்துல வேதம் சொல்றது, இந்த தேசத்தை கர்த்தர் ஒரு நாள் மீண்டும் சந்திப்பா. அப்படி சந்திக்கும் போது இந்த எலும்புகளை நீங்க கொண்டு போவீங்க. அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தினால யோசேப்பு இஸ்ரவேல் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவாள் என்பதையும் தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை கொடுத்து என்ன செய்தான். ஒவ்வொருத்தருடைய காலத்திலையும் விசுவாசத்தினால எப்படி செயல்பட்டாங்க. அப்புறம் அடுத்து இன்னைக்கு நம்முடைய டாபிக்ல வர்ற காரியம்னா மோசே பிறந்த போது தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் 3 மாதம் உழைத்து வந்தார். எபிரேய குடும்பத்தில் பிறக்க ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் இருந்தாலும் அந்த சமயத்தில் குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை. அப்படிப்பட்ட சமயத்திலையும் ராஜ கட்டளைப்படி அவன் சாக வேண்டும். ஆனால் விசுவாசத்தினாலே, விசுவாசமுள்ள ஒரு தாய், வீரமுள்ள ஒரு தாய், அரசாங்கம் கட்டளை சட்டம் இருந்தாலும் அந்த பிள்ளை 3 மாதம் பத்திரமா பாதுகாத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த அந்த பிள்ளையின் மேல ஒரு திட்டம் வச்சுக்கிறாரு. பிபிஎஸ்க்கு வர்ற பிள்ளைகள் மேல ஒரு திட்டம் வச்சுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுமா? தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்களை குறித்து எப்படி ஒரு திட்டம் வச்சுக்கிறாரோ, எப்படி ஆபிரகாம் சாராளை குறித்து திட்டம் வச்சவர், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு போன்ற ஒரு திட்டம் வச்சவர், அந்த மோசே குறித்து ஒரு திட்டம் வச்சு அவனை பாதுகாத்து 3 மாசம் அந்த அம்மா அந்த குழந்தைய பத்திரமா பாதுகாத்தாங்க. ஏன்னா அதுக்கு மேலே வச்சிருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்க கவர்மெண்ட்ல சொல்லிடுவாங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் தாய்க்கும் பிரச்சனை, தகப்பனும் பிரச்சனை, பிள்ளைக்கும் பிரச்சனை. ஆகவே இந்த சிச்சுவேஷன்ல அவனுடைய தாய், விசுவாசம் உள்ள ஒரு தாய், என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தோடு அந்த பிள்ளைகள் மேலே கத்த வச்ச திட்டத்தை வச்சு அதை பத்திரமா பாதுகாத்து அது நாணல்பட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த விசுவாசத்தினால அந்த பிள்ளை பிரயாணம் பண்ணி நைல் நதியில் தனிமையாக பிரயாணம் பண்ணி அதை எப்படி கத்தக்கூட பண்ணல பார்வோடைய குமாரத்தை எடுத்து அந்த பிள்ளையை அழகுள்ளது என்று கண்டு அதை வளர்த்து அந்த பிள்ளையை பார்த்து அந்த பிள்ளையின் மூலமாக உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு தாய்க்கு தேடி பால் கொடுப்பதற்கு பராமரிப்பதற்கு தேடின பொழுது மோசேயுடைய தாயே வந்தான்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் ஆண்டவர் செய்த காரியம். ஆமேன்னு சொல்லுமா? அந்த தாயினுடைய விசுவாசம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் வேதாகம பெண்களில் அநேக தாய்மார்களை பற்றி குறிப்பிடும்போது மோசேயுடைய தாயும் முன்னணியில் வர்றாங்க. ஏன்னா விசுவாசத்தினால அந்த பிள்ளையை பற்றி எடுத்தாங்க, விசுவாசத்தினால அந்த பிள்ளையை வளர்த்தாங்க. அது பார்வோடைய குமாரத்தை எடுத்தா, அதை எடுத்து அது சொன்னா, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துடு, இதுக்கு நான் உனக்கு என்ன கொடுக்குறேன். இதெல்லாம் எதனால? அந்த மோசேயுடைய தாயுடைய விசுவாசத்தினால பிள்ளையை பாதுகாத்தார், பராமரித்தார். பார்வோடைய குமாரத்தை அதை எடுத்தாங்க. இப்போ அவன் யாருடைய பிள்ளையா மாறிட்டாரு? அரச வீட்டு ராஜா வீட்டு பிள்ளையா மாறிட்டாரு. இப்போ அவருக்கு விடுதலையோடு வளர்வதற்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அரண்மனையில் வாழ்றாரு. அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அப்பாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இவர் நல்ல சந்தோஷமா இருக்கிறாரு. ஆனால் இந்த சின்ன வயதிலேயே இந்த அம்மா சொல்லிக் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், வெறும் ஆகாரத்தை, பாலை மாத்திரம் அவளுக்கு குடிக்க கொடுக்காமல், மகனே நீ ஒரு எபிரேயன். ஆமேன் சொல்லுமா? உன்னுடைய தேவன் யெகோவா என்பதை பால் ஊட்டுவது போல வசனத்தை ஊட்டி வைத்தார்களாம். ஆமேன் சொல்லுமா? ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில் அந்த தாயினுடைய கருவலை உருவான நாள் முதற்கொண்டு 5 வரைக்கும் ஒரு காலம்
அதுக்கப்புறமாக 6 முதல் 11 வயது 12 வயது வரைக்கும் ஒரு காலம், பின்பு 13 டீனேஜ், அதுக்கப்புறம் அவங்க வாலிப பருவம் வந்து, அதற்கப்புறமாக அவங்க எடுக்கிற தீர்மானங்கள், ஒவ்வொரு பருவத்திலையும் கர்த்தர் செயலாற்ற விரும்புகிறார். இப்போ மோசே வளர்ந்து தான் பெரியவனான போது வேதமலை சொல்கிறது, அங்கே 24 வசனம் வாசித்து பார்க்கிறோம். விசுவாசம், எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது என்ன செய்றாராம்? பெரியவனான போது அவன் முடிவு எடுக்கணும். அமெரிக்காவில் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும், இந்தியாவிலேருந்து பெற்றோர் போனாலும் சரி, கொரியாவில் இருந்து வந்தாலும் சரி, அல்லது ஸ்ரீலங்கா அல்லது எங்கே போனாலும், அமெரிக்காவில் போய் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்தா அமெரிக்க அரசாங்கம் அவங்களுக்கு என்ன கொடுக்குது தெரியுமா? அமெரிக்கன் சிட்டிசன், அமெரிக்க பிரஜை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை கொடுக்குது. அமெரிக்க அரசாங்கம் பிரஜா உரிமை கொடுக்குது. அந்த பிரஜா உரிமை எது வரைக்கும் இருக்கும்? அந்த பிள்ளைகள் வளர்ந்து பெரியவரான போது அவங்க அமெரிக்கனா இருக்கலாம், இந்தியனா இருக்கலாம், அவங்க தான் பெரியவனான போது டிசைட் பண்ணும். இதே மாதிரி இப்போ மோசே டிசைட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. பெரியவனான போது அவன் ராஜா விட்டு பிள்ளையா இருக்கணுமா அல்லது எபிரேய குடும்பத்தில் உள்ள பிள்ளையா இருக்கணுமாங்கிற தீர்மானம் வந்த போது அந்த மோசே நல்ல தீர்மானம் பண்றாரு. என்ன பாருங்க, அந்த விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது எதை வெறுக்கிறாரு, எதை விரும்புறாரு? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. நாமெல்லாம் எப்படி வெறுப்போமா, இருக்க மாட்டோமா? நாமெல்லாம் உயர்வு எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா? நம்ம சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் ராஜா வீட்டு குடும்பத்தில் பிறந்தா நல்லா இருக்குன்னு நினைப்போம். அல்லேலூயா. ஆனால் இவரை பாருங்க, ஒரு வித்தியாசமான லைஃப். என்ன கேட்டீங்கன்னா, தான் பெரியவனான போது அந்த ராஜகுமாரத்தின் மகன் சொல்லப்பட விரும்பல, அதை வெறுக்கிறார், வேண்டான்றார். ஏன் அப்படின்னா, அந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம். நான் தேவனுடைய ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அவருடைய செலக்ஷனை பாருங்களேன், சாய்ஸ். உனக்கு என்ன வேணும்? ராஜ அரண்மனையா, ராஜ குடும்பமா, ராஜ வாழ்க்கையா, ராஜ பதவியா, அந்த ராஜ அதிகாரமா? எல்லாம் அவனுக்கு இருக்குது, எல்லாம் தூக்கி தூரப்படுறான். சாது சுந்தர் சிங் ஆண்டவரை சந்திச்ச போது அவர் ஒண்ணு வேண்டான்னு வெளியே வந்தார். பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், கோடி கோடியா கொட்டுற பணம் அவர் வீட்டு இருந்துச்சு, எல்லாம் பதவி எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்ட போது தூக்கி தூரப்பட்டார். கர்த்தருடைய பார்வையில், கர்த்தருக்கு முன்பாக இது ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுமா? தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கும்போது, தேவனுடைய சன்னிதானத்தை பார்க்கும்போது, ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் மேலான ஆண்டவர் அவரே பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்தாரே, அவருடைய தியாகத்தை நாம் நினைக்கும் போது நாம் பண்ணுற தியாகம் உண்மை. மோசே அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த அரண்மனை வாழ விட, நான் ஜனத்தோடு போய் இருக்கிறத விட துன்பத்தை அனுபவிப்பதே அவனுடைய சாய்ஸ். எதை அவன் திறந்து கொண்டான்? பார்வோனுடைய குமாரத்தின் மகனை வெறுத்து அவன் தேவனுடைய ஜனத்தோடு அநித்தியமான பாவ சந்தோஷம், உலகத்துக்கிற அந்த அரண்மனை வாழ்வு, இந்த பதவிகள், பட்டங்கள், பணம், அந்த உலக ஆசை, விருப்பம், இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆமேன்னு சொல்லுமா? இதெல்லாம் மாறும், இதெல்லாம் மறையும். நான் நேற்று ஒரு நாள் வாட்ஸ்அப் பார்த்துருக்கும் போது, இந்தியாவில் ஆட்சி செய்த ஒரு 5 பெரிய மாபெரும் பேரரசுகளை பற்றி வாசித்து பார்த்தேன். அது மௌரிய பேரரசு தான் சரி, குப்த பேரரசு தான் சரி, அது இந்த எல்லா பேரரசுகளும் தோண்டின கீழே விழுந்தது. ஆனால் தேவராஜ்யம் மட்டும் என்றைக்கு நிலைத்திருக்குமா? ஆமேன். ஆக உலக ராஜ்யம் ஒரு நாளில் ஏத்திய நாகரிகம் இருந்தது, அது இன்னைக்கு இல்லை, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனால் ஆகவே அழியாத ஒரு ராஜ்யத்தை குறித்து மோசே தீர்மானம் படினால அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற பாருங்க, ஒரு நேர்மையான ஒரு கேண்டிடேட்டை பார்க்கும்போது, ஒரு எம்பியை, ஒரு எம்எல்ஏயை, ஒரு மினிஸ்டரை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல. எல்லாம் கரப்ஷன், எல்லாம் ஒரு சுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒரு சுத்தமான ஒரு தேவனுடைய மனுஷனாக வாழ, அதை எல்லாத்தையும் துறந்து அவன் கர்த்தருக்காக வாழ ஆரம்பித்தான். அவனை அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை, திருப்தி செய்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. ஒரு நாள் எல்லாம் பணம் போகும், பதவி போகும், பட்டம் போகும், எல்லாம் போகும். அடிக்கடி சொல்கிறது, ஒரு பெரிய அரசியல்வாதி கோவாவில் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவர் பேர் என்ன? மனோகர் பாரிக்கர். அவர் சின்ன வயசுல பெரிய ஆளாக வரணும்னு நினைச்சார். ஐஐடியில் படிக்கணும், பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினைச்சாராம். படித்தாராம், டாப் ஸ்டூடெண்ட், நல்ல மார்க் வாங்கி நல்ல பெரிய பதவிக்கு வரணும் வந்தாராம். கடைசியில் படித்து முன்னுக்கு வந்து ஒரு பெரிய இந்திய இராணுவ அமைச்சராக பணியாற்றினார். கடைசியில் கோவாவில் முதலமைச்சராக பணியாற்றினார்.
அவர் கடைசியில் வியாதிப்பட்ட போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, ஐசியில் உட்கார்ந்துருக்கிறார், ஐசியில் இருக்கிறார். அவர் சொன்னது, நான் சின்ன வயசில் இதை இல்லாமல் ஆசைப்பட்டேன், பணக்காரனம் ஆகணும், பட்டம் வரணும், பதவி வரணும், ராஜ வாழ்க்கை வாழணும், அதெல்லாம் நான் வாழ்ந்தேன். எந்த விமானத்தில் போனாலும் போனேன், எந்த ஹோட்டலில் போனாலும் 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டலில் தங்கினேன், என்ன சாப்பாடு வேணாலும் சாப்பிட்டேன். ஆனால் இப்போ நான் ஐசியில் உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு வீல் சேரில் தான் உட்காந்துருக்கேன். இப்போ உடம்பு முழுவதும் நான் எத்தனையோ சாப்பாடு சாப்பிட்டேன், இப்போ உடம்புல டீப் தான் போயிட்டுருக்கு. இதுதான் உலகம், உலக வாழ்க்கை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இப்போ வேதனையோட கண்ணீரோடு இருக்கிற, இனி என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியாது, இதுதான் உலகம் அப்படின்னு சொன்னார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தில் என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் எல்லாம் மாறும், மறையும். ஆமென். இது தோன்றி மறைகிற ஒரு மாயையான வாழ்க்கை. ஆகவே மோசே தெரிந்து கொண்ட முக்கியமான காரியம், அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம். அவன் தேவனுடைய ஜனத்தோடு அவன் துன்பத்தை அவன் தெரிந்து கொண்டான். அது மட்டுமல்ல, அடுத்து அவருடைய நோக்கம் ஏன் இந்த துன்பத்தை தெரிந்து கொண்டார்னா, அதுதான் முக்கியமான ஒரு காரியம். 26 வசனம், இனி வரும் பலன், எல்லாம் சொல்லுங்க, இதுவரைக்கும் நாம் கண்ட பலத்தை விட இனி எனக்கு ஒரு எதிர்கால நம்பிக்கை, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த 73ஆம் சங்கீதத்தில் ஒரு நல்ல அருமையான வசனம், அந்த சங்கீதக்காரன் ஆசா போதக சங்கீதம் சொல்றாரு, நீர் உம்முடைய ஆலோசனைப்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வேர். ஆமென் சொல்லும். அல்லேலூயா. 73ஆம் சங்கீதம் 24 73 24, ஆண்டவரே நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவு, நிச்சயமாய் முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண்போ. உலகத்தில் உள்ள வாழ்வுக்கு ஒரு முடிவு உண்டு, ஒரு ஏற்றம், அதாவது எல்லா அரசாங்கமும் ஒரு எழுச்சி வீழ்ச்சி. ஆனால் உலக அரசாங்கம்லாம் ஒரு நாளில் பெரிய அரசாங்கமாக வந்தாலும் ஒரு நாளுக்கு விழும். ஒரு எழுச்சி இருந்தது, ஒரு வீழ்ச்சி வரும், ஒரு தோற்றம், ஒரு மறைவு வரும். ஆனால் தேவராஜ்யத்திற்கு ஒரு முடிவே இராது. ஏதேன்னு சொல்லி அந்த காப்ரியேல் மரியாதை சொல்லும்போது அவருடைய ராஜ்யத்துக்கு என்னதான் முடிவே, முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ, முடிவில்லாத ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அன்றைக்கு மோசே எடுத்த தீர்மானம், இனி வரும் பலன்மை நோக்கமாக இருந்து அந்த ஏத்துள்ள பொக்கிஷங்களின் நிமித்தம், எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை என்ன செய்தான், அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமென் சொல்லுமா. எத்தனை பேர் அதிகமான பாக்கியம் உண்டு என்று சொல்லி இந்த தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் முன்னுரிமை கொடுக்கிறீர்களோ, அவர்களுக்கு அப்படி செய்யும் போது வேதம் சொல்லுங்க, முதலாவது சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, மோசேஸ் இனி வரும் பலமே நோக்கமா இருந்து ஏற்றுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிகமாய் பாக்கியமாக எண்ணினான். கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதே போல நாமும் மோசே போல அர்ப்பணிப்போம். தேவனுக்காக, தேவனுடைய ஜனத்திற்காக, தேவனுடைய நாமத்திற்காக வாழ்வோம். கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரும் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், அழிவேனென்று பாத
இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி ஐயா. இதுவரைக்கும் நடத்துறீங்களே, இன்னமும் நடத்த இனி வரும் பலனுமே நோக்கமா இருந்து அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம். அரண்மனை வாழ்வை விட என் ஆண்டவருக்காக வாழ்வதே மேலானது. தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அப்பா, உங்களுக்காக வாழும்போது எத்தனை நிந்தை வந்தாலும், எத்தனை அவமானம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் அதையே நான் தெரிந்து கொண்டு முடிவு வரையந்து நிலைப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை பார்க்கலாம். தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை அனுபவ தெரிந்து கொண்டான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து கிறிஸ்துவ நிமித்தம் வரக்கூடிய நிந்தையை பாக்கியமாக கருதினான். இன்னைக்கு ஆண்டவருக்காக வாழும்போது வேதனை வரட்டும், துக்கம் வரட்டும், கண்ணீர் வரட்டும், நிந்தை அவமானம் வரலாம், அவைகளெல்லாம் நம்மை கர்த்தர் பாக்கியமாக மாற்றுவார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான மொழிகளை பொய்யாய் சொல்வார்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பலன் மிகுதியாயிருக்கும். தகப்பனே, எங்களுக்கு ஒரு பரலோக பாக்கியத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி எங்களையும் தகுதிப்படுத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தகுதி எங்களால் அல்ல, ஒவ்வொரு நாளும் உமக்கென்று வாழ கிருபை தாரும். அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பட உலகத்தில் இருக்கிற இந்த உலகத்தினுடைய சந்தோஷம், உலக ஆண்டவரே பணம், பட்டம், பதவி எல்லாம் மாறும். ஆனால் உமக்காக வாடுகிற வாழ்க்கை, உமக்காக ஊழிய செய்கிற அந்த ஊழியம், உமக்காய் கொடுக்கிற அந்த பணம், அந்த ஊழியம், அர்ப்பணம், நேரம் எல்லாவற்றுக்கும் நல்ல பலனை கத்த கொடுக்க போறீங்க. சீக்கிரமாய் வரப்போறீங்க. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆண்டவரே, எங்களுக்காக பாடுகளை பட்டு வேதனைகளை சகித்து, எங்களுக்காக சிலுவை சுமந்து, நிந்தையை சுமந்து, அவமானத்தை சகித்து எங்களுக்கு பரலோக பாக்கியத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் அந்த பாதையில, எங்களுக்கு தந்த பாதையில சென்று பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, பயபக்தியை காத்துக்கொள்ள, நித்தியத்திலே வாழ்வதற்கு தகுதிப்படுத்த ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.